மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ரொம்ப அழகாய் ஆச்சரியமாய் நடத்துவாராக. வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, யெப்தா என்கிற ஒரு தேவ மனுஷன், அவனுடைய வீட்டிலே அவன் குடியிருக்கிறான். அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, நீ எங்களுக்குரியவன் அல்ல, நீங்கள் என்னுடைய அம்மாவுக்கு நீ பிறந்தவனெல்லாம் கிடையாது, நீ என் வீட்டை விட்டு வெளியே போயிரு அப்படின்னு அவனை துரத்துறாங்க. ஏன் அப்படின்னா அவனுடைய தாய் ஒரு பரஸ்திரீ அப்படின்னு வேதம் சொல்லுது. இப்போது அந்த சொந்த குடும்பம் சொந்த வீடு அப்படின்னு நினச்ச அந்த இடத்துலேருந்து திடீர்னு அவங்க துரத்தும் போது இந்த யெப்தா எங்கே போவார், என்ன பண்ணுவார் அப்படின்னு நினச்சா வேதம் சொல்லுது, அந்த நாட்டில் இருக்கிற மூப்பர்களெல்லாம் நீங்கள் எங்கள் இடத்துக்கு வாங்க, எங்கள் இடத்துல தங்குங்க, எங்களுக்கு தலைவனாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவனை புறக்கணித்தது ஒரு வீடு, அவனை ஏற்றுக்கிட்டது ஒரு நாடு. நான் நம்புகிறேன் இன்றைக்கி இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, புறக்கணிக்கிறதுக்கு நீங்கள் எதுவும் காரணம் இல்லாமல் இருக்கலாம், யாரோ ஒருத்தருடைய காரணம், இவங்க அம்மா அப்பாவுடைய காரணத்துக்கு இவங்க என்ன பண்ணாங்க, இவர் ஒன்றும் பண்ணலை, பரஸ்திரியின் மகன்ற பேரை வாங்குறதுக்கு இவர் ஒன்றும் செய்யலையே. அதனால் யாரோ ஒருத்தர் செய்த தவறுக்காக, யாரோ ஒருத்தருடைய பிரச்சனைக்காக நீங்கள் ஒருவேளை புறக்கணிக்கப்படலாம். உங்களை ஒரு வீடு புறக்கணிக்கலாம், ஒரு நபர் புறக்கணிக்கலாம். ஆனால் ஏசப்பா ரொம்ப அழகாக வாக்கு கொடுக்குறாரு, இல்லை உன்னை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு நாடையே நான் வச்சுருக்கிறேன். உன்னை புறக்கணிக்கிறதுக்கு 10 பேர் இருந்ததை குறித்து கவலைப்படாதீங்க, உங்களை ஏற்றுக்கிறதுக்கு 10,000 பேர் வர்ற அளவுக்கு உங்கள் தலையை நிமிர பண்ணுகிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அதனால் புறக்கணிக்கிறவங்களை குறித்து கவலையே பட வேண்டாம். ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஞானத்தை குறித்து உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வாசிக்கலாம். ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்படி அல்ல என் ஆண்டவனே, என் வார்த்தையை கேளும், அந்த நிலத்தை உமக்கு தருகிறேன், அதில் இருக்கிற குகையும் உமக்கு தருகிறேன், என் ஜனபுத்திரருடைய கண்களுக்கு முன்பாக அதை உமக்கு தருகிறேன், உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நம்முடைய விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம், சாராய் மரித்து போகிறார்கள், அவர்களை அடக்கம் பண்ணணும். இப்போ அதற்காக அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த அடக்கம் பண்ணுறதுக்கு அவர் குகையை பார்க்குறாரு. அது ரொம்ப அவருக்கு பிடிச்சிருச்சு. அதை வாங்கலான்னு நினச்சி அந்த ஊரில் இருக்கிற ஒரு மனுஷனோட பேசும்போது அந்த மனுஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நீங்கள் போய் எங்கிட்ட எதுக்கு வேலை பேசுகிறீங்க, வேண்டாம், நீங்கள் எதிர்த்து அடக்கம் பண்ணுங்க. அவர் எவ்வளோ ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு. இல்லை அந்த சாப்டர் தான் இதை வாசிக்கிறோம். நீங்கள் இதை ஒரு வசனத்தை வாசித்தா உங்களுக்கு புரியாது, அந்த ஏரியாவே வாசிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்படின்னா இதுதான் சம்பவம். அப்போது ஆபிரகாம் சொல்கிறாரு, இல்லை நான் உங்கள்கிட்ட நிலம், எனக்கு இந்த குகை வேணும் அடக்கம் பண்ணுறதுக்கு, ஆனால் நான் ஃப்ரீயாக வாங்க மாட்டேன், எனக்கு நான் கேஷ் கொடுத்துட்றேன், உனக்கு என்ன வேணுமோ நிறுத்து கொடுத்துட்றேன், நீங்கள் எங்களுக்கு சொந்தமாக கொடுங்க. இந்த மனுஷன் எவ்வளோ கேட்டும் ஆபிரகாம் அந்த மனுஷனிடத்துல இலவசமாய் அந்த இடத்த வாங்கவே இல்லை. அந்த இடத்துக்கு பணம் கொடுத்து தான் அதை சுதந்திரம் பண்ணினார். அதில் சாராய் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, அப்படியே ஜெனரேஷன் ஃபுல்லாக அதில் அடக்கம் பண்ணுறதுக்கு அது ஒரு குகையாக மாறிடுச்சு. அப்போது இன்றைக்கு ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு இந்த வசனத்தின்படி என்ன ஞானம் வரணும் அப்படின்னு சொன்னால், யாரிடத்துலையும் ஒரு தேவனுடைய பிள்ளை உதவி கேட்கக்கூடாது என்கிற ஞானம் வரணும். அப்படின்னா நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோன்னா, நிறைய பேரிடத்துல டக்குன்னு கை நீட்டிடுறாங்க. சிலர் அது கஷ்டம்தான், ஏன்னா அவங்களுடைய பாடு, அவங்களுடைய பிரச்சனை, அவங்களுடைய தேவை அந்த மாதிரி இருக்குது, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் யாரிடத்துல கை நீட்டுறீங்களோ மதிப்பு இழந்துரும். நம்ம கை நீட்டுறதுக்கு முன்னாடி இருக்கிற மதிப்பு கை நீட்டினதுக்கு அப்புறம் வரவே வராது. சிலர் ஒரு சிலர் இதை ஹேபிட்டாகவே வச்சுருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க உதவி கேட்டே பழகிட்டாங்க. எல்லா இடத்துலையும் ஹெல்ப் கேட்பாங்க, வண்டி கேட்பாங்க, கார் கேட்பாங்க, ஏதாவது ஒன்று மற்றவங்கள்ட்ட உதவி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஞானத்துக்குள்ளே வாங்க. இன்னொருத்தரிடத்துல உதவி கேட்குறத தயவு செய்து நிறுத்துங்க. நீங்கள் வேண்டாம், உதவி கேட்காதீங்க. உதவி கேட்டால் உங்கள் மதிப்பை நீங்கள் இழந்துருப்பீங்க. ஏன்னா சங்கீதக்காரன் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்கிறாரு, எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். நான் ஆண்டவருக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். நான் மனுஷனிடத்தில் போய் உதவிக்காக நான் நிற்க மாட்டேன்னு தீர்மானம் எடுத்தார். வேதத்தில் எந்தெந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் நான் மனுஷங்கள்கிட்ட போய் உதவின்னு நான் நிற்க மாட்டேன், ஏசப்பாவை மட்டும்தான் நான் நோக்கி பார்ப்பேன்னு யாரெல்லாம் தீர்மானம் எடுத்தாங்களோ அத்தனை பேருமே ஆண்டவரிடத்துலேருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டுவாங்க.
நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், மனுஷன் கொடுத்தா கிள்ளி தான் கொடுப்பான், ஆண்டவர் கொடுத்தா அள்ளி கொடுப்பாரு. மனுஷன் கொடுத்தா கிள்ளி தான் கொடுப்பான், ஆண்டவர் கொடுத்தா அள்ளி கொடுப்பாரு. மனுஷன் கொடுத்தா நாளைக்கு சொல்லி காமிப்பான், ஆண்டவர் கொடுத்தாருன்னா நம்ம தான் ஆண்டவரை பற்றி சொல்லுவோம். அதனால் இன்னைக்கு ஒரு ஞானம் வரட்டும். எத்தனையோ ஆண்டவருடைய பிள்ளைகள் எத்தனையோ தேவை வந்த போதிலும் எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த பரிசுத்தவான்கள் கூட அப்படி தான். அவங்க மனுஷனிடத்தில் உதவின்னு போய் கேட்டு நிற்கவே இல்லை. பர்சனலாக தங்களுடைய விஷயத்துக்காக யாரிடத்துலையும் போய் அவங்க உதவிக்கு நிற்கலை. கர்த்தரே அவர்களுக்கு செஞ்சார். நான் நம்புகிறேன், சொந்தக்காரங்களை உதவி கேட்டு சோர்ந்து போனீங்களா? நண்பர்களை உதவி கேட்டு தர மறுத்தாங்களா? இல்லை, அவங்க தர மறுத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு உதவி கேட்டு தரல, இல்லை உங்கள் குடும்பத்துக்கு ஒரு உதவி கேட்டு தரல, ஏன் தரல? கர்த்தரே அதை செய்யணும்னு நினைக்கிறார். நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு வாசல் உங்களுக்காக திறக்கும். இப்போ ஒரு தீர்மானம் எடுங்க, ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்ன வரட்டும் ஆண்டவரே, கஞ்சிக்கே நான் வழி இல்லாமல் இருக்கட்டும், எனக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கட்டும், ஆனால் உதவின்னு இன்னொருத்தட்ட போய் கையேந்தாதபடி என்னை ஆசீர்வதிங்கன்னு ஒரு பொருத்தனை எடுங்க. ஆண்டவர் நடத்துவார். ஜெபிக்கட்டுமா? தகப்பனே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறப்பா. அவங்களுடைய ஆண்டவரே, அவங்க அனுப்புகிற ஜெபக்குறிப்பு, அவங்க மனசில் இருக்கிற ஜெபக்குறிப்பு ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் ஒரு பதிலை கொடுங்கப்பா. இந்த 100 நாளைக்குள்ள ஒரு அற்புதத்தை பார்க்கணும்ப்பா. நன்றியப்பா. 23ஆம் தேதி ஃபைனல் டே. அந்த நாளில் பிரயாணப்பட்டு வர்ற பிள்ளைகள் மேலே ஆண்டவருடைய கரம் இருக்கட்டும் அப்பா. மகிமையாக இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் கூட இருப்பீராக. உங்கள் பிரசன்னம் நடத்தட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சாயந்தரம் சந்திப்போம். தேங்க்யூ.